ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 9th ஸ்டாண்டர்டுக்கான மாடல் மேத்தமேட்டிக்ஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷினை பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஒன்று விடாமல் சாய்ஸ் விடாமல் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மார்க் அதிகமாக எடுக்கிறது உறுதி. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனல் ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய நோட்ஸு, அப்டேட்ஸு, ஆன்சர் கீஸு, கொஷின் பேப்பர்ஸ் ரிலேட்டடான எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்து சேர்ந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா சென்டம் மார்க் கூட நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். அதில் எந்த விதமான மிஸ்டேக்குமே ஆகாது. நம்ம வந்து 2 மார்க்கு, 5 மார்க்கு, 10 மார்க்குன்னு எக்கச்சக்கமாக படிப்போம். ஆனால் 1 மார்க்கை கண்டுக்க மாட்டோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கை நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஏன் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து 1 மார்க்கில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம 2 மார்க், 5 மார்க்கு, 10 மார்க்கு எழுதுறதை விட 1 மார்க்கில் ஈஸியாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்தனா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து அதை அப்படியே படிக்கும் போதே அதை நீங்கள் எழுதலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதை படித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்கையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். நீங்கள் வீடியோ வந்து வேகமாக போன மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட பாஸ் பண்ணி கூட அந்த 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் இது எல்லாமே. ஸோ ஏதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. ஏதாவது 1, 2 உள்ளேருந்து கேட்டிருக்கலாம். அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மேக்ஸிமம் பல பேர் வந்து 1 மார்க் எப்படி படிப்பாங்கன்னா, ஸ்கூல் புக் பேக்கில் லாஸ்ட்டாக ஆன்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்குவாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபார்முலா பேஸில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபார்முலா தெரிஞ்சு எல்லா சம்முமே ஒர்க் அவுட் பண்ணி கூட போடுவாங்க. அந்த மாதிரி டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 1 மார்க் படிக்கும்போது எப்படி படிக்கிறீங்கன்னா, எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து படிங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து படிக்கும்போது எப்போதுமே உங்களுடைய மனசில் வந்து அந்த 1 மார்க் நிற்கும். மனப்பாடம் பண்ணுறதை காட்டிலும் மேக்ஸில் வந்து மனப்பாடம் பண்ணுறது வந்து ஃபார்முலா மட்டும் தான் மனப்பாடம் பண்ணணும். மெத்தட்ஸ் இதுக்கப்புறம் எது வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர மற்ற எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஆன்சர்ஸ் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் நமக்கு தெரியணும்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு 1 மார்க்கும் இம்பார்ட்டன்ட் தான், படிச்சுக்கோங்க. தென் இதை நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 1 போனீங்கன்னா 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் 28 கொஷின் வந்து கம்பல்சரி. அது லேட்டராக என்ன கொஷின்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த கொஷினெல்லாம் பாருங்கள். 15வது கொஷின்லேருந்து எல்லா கொஷினுமே பாருங்கள். அந்த கணம், அந்த செட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. பாலினாமியல், அதாவது அல்ஜிப்ராவில் வந்து கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து கேட்பாங்க. எப்படி வேணால் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன லெசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லா கொஷினுமே பாருங்கள். ஃபைண்ட் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க 15வது கொஷனில். அப்புறம் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இந்த ரோஸ்டர் ஃபார்ம் அதில் நீங்கள் எழுதணும். தென் ஆட் த ஃபாலோயிங் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸு, கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பாலினாமியலாக ஆட் பண்ணணும். 18வது கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ரிமைண்டர், அதாவது எக்ஸு அதில் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் எக்ஸ் மைனஸ் 1ஆல் நீங்கள் டிவிசிபிள் பண்ணும்போது அது ஒரு ரிமைண்டர் என்ன வரும். வெரிஃபை தட் 1 = 0.9 அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைண்ட் ஆர்டர் ரேடிகேண்ட்டு. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். எப்போயுமே கொஷின் உங்களுக்கு நமக்கு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயுமே நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு தான் எழுதணுன்றதுக்காக சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. எந்தெந்த கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் படிக்காதீங்க. எல்லா கொஷினுமே நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஒரு கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே நம்ம இது ஆல்ரெடி போட்டிருக்கோமா, இல்லை நம்ம பெண்டிங் வச்சுருக்கோமா, ஹோம்ஒர்க் ஏதாவது நம்ம வந்து நமக்கு டீச்சர்ஸ் வந்து கொடுத்தாங்களா, இல்லை நம்ம அதை முடிக்காமல் வச்சுருக்கோமா, இல்லை நமக்கு இது வந்து எக்ஸசைஸ் சம்மு இல்லை பயிற்சி சம்முன்னு நமக்கு வந்து தெரியுதா, எக்ஸாம்பிள் சம்மாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த கொஷின்ஸை பார்க்கும்போது. ஸோ 28வது கொஷின் தான் வந்து கம்பல்சரி பாருங்கள். ஃபைண்ட் த குவாட்ரண்ட் அண்ட் ரிமைண்டர். குவாட்ரண்ட் அண்ட் ரிமைண்டர் when 4x³ + 6x² - 23x + 18 is divided by x + 3. அதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும் அதை நீங்கள் இது பண்ணணும். அதை கம்பல்சரி எழுதிட்டு மீதி இருக்கிற கொஷின் வந்து சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். முக்கியமாக அந்த டயக்ராம் கொடுத்து கோணங்கள் கண்டுபிடி சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏபிசி கண்டுபிடி சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை எப்பவுமே மிஸ் பண்ணிடாதுங்க. தென் பார்ட் 3 வந்தீங்கன்னா 10 5 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் 42 அந்த கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. இதை லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பாருங்கள். இப்போ வந்து டி மோர்கன்ஸ் லா வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த செட்ஸுக்கு, அதாவது இஃப் யூ வந்து கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ் = ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். அதுதான் நீங்கள் வந்து கணம் இதை படிச்சுக்கணும். இதெல்லாம் ஈஸியாக நம்ம போட்டலாம் இல்லைங்களா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஒவ்வொன்றுக்கும் மார்க் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டெப்பு கம்மி பண்ணி போடாதீங்க. ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேணால் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதுதான் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்போட போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. தென் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் பெருசாக இருக்குன்னு பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பெருசாக இருக்குன்னா அந்த 30வது கொஷின் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஹூ ஸ்பீக் ஆல் தீஸ் 3 லாங்குவேஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்து எழுதினா போதும். தென் வந்து அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டரு. இந்த ³ √5, 9√4, 6√3 இதை நீங்கள் எழுதணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. அந்த ஏ பி வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்புறம் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எம்மு, அப்புறம் ஃபேக்டரைஸ் சம்மு, சால்வ் பண்ணுறது,
இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். தென் வந்து வடிவியல் ஜாமெண்ட்ரி பார்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த கோணம் அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே நீங்கள் எந்த விதமான 5 மார்க்கும் அப்ரோச் பண்ணதில்லை, எப்படி போடணும்னு தெரியலனாலும் இனிமேலாவது உட்காந்து படிங்க. டவுட்ஸ் இருந்தால் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ்ட்ட. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான், ஈஸியாக நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும். அதனால் நீங்கள் மற்றவங்க எப்படின்னு தெரியல, நீங்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். ஸோ நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே வந்து படிச்சுக்கோங்க. எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கொடுக்கும்போது சாய்ஸ் விடாமல் நான் படிக்கணும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸும் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அது முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுற பாருங்க, 5 மார்க் தனியாக கூட உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியணும் எது எக்ஸாம்பிள் சம், எது எக்ஸைஸ் சம்னு. ஸோ இது வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா தென் பார்ட் 4 போனீங்கன்னா 8 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெண்ட்ரியும் இருக்கும், கிராஃபும் இருக்கும். எய்தர் ஆர் சாய்ஸில் தானே கொஷின் கேட்டிருக்காங்க, நாமளும் எய்தர் ஆர் சாய்ஸில் அதை அப்ரோச் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒன்று மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. ரெண்டுமே படிங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். 4 கொஷினும் படிக்கோங்க. 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வடிவியல் ஜாமெண்ட்ரி போகிறது, 2 கிராஃபு. y = 4x - 1 ஒரு கிராஃபு, அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுறது இன்னொன்று 3x + 2y = 14 ஒரு கிராஃபு. ஸோ ரெண்டுமே போட்டு அப்ரோச் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஆல்டர்னேட்டில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் சம்டைம்ஸ் எக்ஸாமில் கஷ்டமாக கேட்டாலும் நம்ம எழுத முடியும். டைம் பொறுத்து கொஷின்ஸை மாற்றி நம்ம எழுத முடியும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி எழுதுங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பதட்டம் இல்லாமல் போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா மற்றதெல்லாம் தேடி தான் மேக்ஸில் வந்து நிறைய அந்த ஜாமெண்ட்ரி போகிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு, கிராஃபு அவங்க தருவாங்க. கிராஃப் போகிறதுக்கு ப்ரொசீஜர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜாமெண்ட்ரி வரைகிறதுக்கும் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க. 1 மார்க் 2 மார்க் முடிச்சோடனே ஜாமெண்ட்ரிலாம் போட்டுட்டு தென் 5 மார்க் வந்து எழுதுங்க. அப்போ தான் டைம் மேனேஜ்மெண்ட் ஆகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸை இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.